கடலூரில் குடிசை வீடு தீப்பிடித்து எரிந்ததில் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. வீடு தீப்பிடித்தது எப்படி? கடலூர் அருகே உள்ள வண்டிப்பாளையம் கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கலைச்செல்வி. கணவரை பிரிந்து வாழும் கலைச்செல்வி தனது 1.5 வயது பெண் குழந்தை கவிவித்யாவுடன் கூரை வீட்டில் வசித்து வந்தார். கலைச்செல்வி, அவரது 1.5 வயது குழந்தை கவிவித்யா மற்றும் கலைச்செல்வியின் தந்தை 80 வயதான ராஜமாணிக்கம் ஆகியோர் குடிசை வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை பிற்பகல் கலைச்செல்வி அவரது வீட்டில் அடுப்பை பற்ற வைத்து சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்போது சில பொருட்கள் வாங்க அருகில் உள்ள மளிகை கடைக்கு சென்றுள்ளார். காற்றின் வேகத்தில் அடுப்பில் இருந்த தீ குடிசை வீட்டின் கூரையில் பிடித்துள்ளது. கூரையின் ஓரிடத்தில் பிடித்த தீ மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் வேகமாக பரவியது. அருகே இருந்தவர்கள் பார்த்து வீட்டிற்குள் கட்டிலில் இருந்த ராஜமாணிக்கத்தை மீட்டுள்ளனர். ஆனால் தொட்டிலில் குழந்தை இருந்ததை கவனிக்கவில்லை. தீ வேகமாக பிடித்து குடிசை முழுவதும் எரிய ஆரம்பித்தது. கடைக்கு சென்ற கலைச்செல்வி வீட்டிற்கு திரும்பிய பின் வீடு எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். வீட்டிற்குள் தொட்டிலில் குழந்தை உறங்கிக் கொண்டிருப்பதையும் தெரிவித்து கதறி அழுதார். குடிசை வீடு முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்ததால்